ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் அழகு 7 அளவியல் பயிற்சி 7.2 6வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். ஒரு சிறுமி தனது பிறந்த நாளை கொண்டாட கூம்பு வடிவ தொப்பிகளை 5720 சதுர சென்டிமீட்டர் பரப்புள்ள காகிதத்தாளை பயன்படுத்தி தயாரிக்கிறார். 5 சென்டிமீட்டர் ஆரமும் 12 சென்டிமீட்டர் உயரமும் கொண்ட எத்தனை தொப்பிகளை தயாரிக்க முடியும்னு கேட்குறேன். இந்த கொஸ்டின் நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு சிறுமி 5720 சதுர சென்டிமீட்டர் பரப்புள்ள காகிதத்தாள், அதாவது இப்போ 5720 சதுர மீட்டர் பரப்புள்ள ஒரு பேப்பரை பயன்படுத்தி 5 சென்டிமீட்டர் ஆரமும் 12 சென்டிமீட்டர் உயரமுள்ள கூம்பு வடிவ தொப்பிகள் இதான் இந்த கூம்பு வடிவ தொப்பிகள். இந்த பேர்டு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த கூம்பு வடிவ தொப்பிகளை இத்தனை சதுர சென்டிமீட்டர் பரப்புள்ள பேப்பர் வச்சு தயாரிக்கிறாங்களாம். அப்போ அவங்க தயாரிக்கிற அந்த தொப்பியோட ஆரம்னா என்ன, ஆரம் 5 சென்டிமீட்டராம். ஆரம் 5 சென்டிமீட்டர். அவங்க தயாரிக்கிற தொப்பியோட ஆரம் 5 சென்டிமீட்டர்னா உயரம் h=12 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளை என்ன கேட்குறாங்கன்னா, எத்தனை தொப்பிகளை தயாரிக்க முடியும் தான் கேட்குறாங்க. ஓகேங்களா, மொத்த பரப்பு கொடுத்துட்டாங்க. இவ்வளோ பரப்புள்ள ஒரு பேப்பர் வச்சு தான் தொப்பியை தயாரிக்கிறாங்க. அப்போ எத்தனை தொப்பி தயாரிப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இப்போ மொத்த பரப்பு நம்மளுக்கு தெரியும். இதுதான் மொத்த பரப்பு, காகிதத்தோட மொத்த பரப்பு. இப்போ நம்மளுக்கு எத்தனை தொப்பின்னு தெரியும்னா, ஒரு தொப்பியின் பரப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, இப்போ இதுதான் அவங்க தயாரிக்கிற தொப்பின்னு வச்சுங்க. இந்த தொப்பியோட ஆரம் பார்த்தீங்கன்னா 5ன்னு கொடுத்துட்டாங்க. உயரம் பார்த்தீங்கன்னா h=12ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த தொப்பியோட பரப்பை நம்ம எதை வச்சு கண்டுபிடிப்போம்? உங்கள் புக்லேயும் இந்த ஃபார்முலா இருக்கும். இது என்ன வடிவ தொப்பி? கூம்பு வடிவ தொப்பி. அப்போ கூம்பின் பரப்பு கண்டுபிடிக்கான ஃபார்முலா என்ன? πr. இதுதான் என்னென்னா கூம்பின் பரப்பை கண்டுபிடிக்கான ஃபார்முலா. இந்த ஃபார்முலா உங்கள் புக்லேயே பின்னாடி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம பரப்பை கண்டுபிடிப்போம். இந்த ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பையோட வேல்யூவும் தெரியும். பையோட பொதுவான வேல்யூ என்ன? 22/7. ஆரோட வேல்யூவும் தெரியும், இங்கேயே கொடுத்துருக்காங்க ஆரோட வேல்யூ. ஆனால் எல்லோட வேல்யூ என்ன பண்ணுது? நம்மளுக்கு எல்லோட வேல்யூ தெரியாது. அப்போ நம்ம தான் என்ன பண்ணணும்? எல்லோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். நல்லா பார்த்துங்க, இந்த ஒரு தொப்பியோட பரப்பு என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சாதான் மொத்தம் எத்தனை தொப்பின்னு கண்டுபிடிக்க முடியும். அப்போ இந்த தொப்பியோட பரப்பை கண்டுபிடிக்கான ஃபார்முலா தான் இது, πrl. அதாவது கூம்பின் வலைப்பரப்பு πrl ஃபார்முலா. இந்த πrl பையோட வேல்யூ தெரியும், ஆரோட வேல்யூ தெரியும். ஆனால் எல்லோட வேல்யூ என்ன? அது தெரியாது நம்மளுக்கு. ஸோ இப்போ எல்லோட வேல்யூ எப்படி கண்டுபிடித்து பாருங்கள். L இதுக்கான ஃபார்முலா உங்கள் புக்லேயே இருக்குது, √r² + h². எல்லை கண்டுபிடிக்கான ஃபார்முலா என்ன? √r² + h². இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? எல்லோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறோம். இந்த ஃபார்முலா அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஆர் என்ன கொடுத்துரு? 5ன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ 5² + h என்ன கொடுத்துருக்காங்க? 12² √5² என்ன? 25 + 12² என்ன? 144 இது ரெண்டுத்தையும் கூட்டுன்னு பார்க்கலாம். 144 25 169 வருமா? அப்போ 169க்கு ரூட் எடுத்தால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 13 சென்டிமீட்டர். இந்த நம்பருக்கு ரூட் எடுத்தால் நம்மளுக்கு 13 சென்டிமீட்டர் கிடைக்கும். அப்போ எல்லோட வேல்யூ என்ன? 13 சென்டிமீட்டர். இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாமா? கூம்போட ஒரு பரப்பு தெரிஞ்சால் தான் எத்தனை தொப்பின்னு கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த பரப்பு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா இது. இந்த ஃபார்முலா எல்லோட வேல்யூவும் இப்போ நம்மளுக்கு தெரியும், ஆரோட வேல்யூவும் தெரியும், பையோட வேல்யூவும் தெரியும். ஸோ இப்போ நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். அப்போது ஒரு தொப்பியின் பரப்பு ஈக்குவல்ட்டு எழுதிக்கங்க. இந்த மாதிரி ஒரு தொப்பியின் பரப்பு ஈக்குவல்ட்டு ஒரு தொப்பியின் பரப்பு. ஏன்னா இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? கண்டுபிடிக்கணும் ஒரு தொப்பியின் பரப்பு. அதோட ஃபார்முலா என்ன? πrl இப்போ இந்த வேல்யூ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். பையோட வேல்யூ என்ன? 22/7 இன்ட்டு ஆரோட வேல்யூ என்ன? இங்கே கொடுத்துருக்காங்களா 5 இன்ட்டு எல்லோட வேல்யூ என்ன? 13 இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த கீழே இருக்க 7 அப்படியே வச்சுங்க. மேலே இருக்க இந்த எல்லா நம்பரையும் கூட்டக்கூடாது, பெருக்கணும். ஓகேங்களா, 22 × 5 × 13. இந்த மொத்த நம்பரையும் பெருக்கணும்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? இது எல்லாரோட நம்பரையும் பெருக்கணும்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா 1430 கிடைக்கும். ஓகேங்களா, நீங்களே போடுங்க பார்க்கலாம். 22 × 5 எவ்வளோ? 2 10க்கு 0, மீது 2 10 11 110. அப்போ 110 × 13 எவ்வளோ? 3 × 0 0 3 1 3 3 1 3 1 × 0 0 1 1 1 1 0 3 3 1 4 1. அப்போ என்ன ஆன்சர்? 1430 கீழே இருக்க அந்த 7. அப்போ இதுதான் என்னென்னா ஒரு தொப்பியோட பரப்பு. ஒரு தொப்பியோட பரப்பு எவ்வளோ? 1430/7. இதுதான் என்னென்னா ஒரு தொப்பியின் பரப்பு. இப்போ நம்ம தொப்பியோட பரப்பை கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? எத்தனை தொப்பிகளை தயாரிக்க முடியுன்றதை கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கலான்னு இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நம்மளுக்கு எத்தனை தொப்பின்றது தான் தேவை. அப்போ இந்த ஃபார்முலா எழுதிங்க. தேவையான தொப்பிகள்
தேவையான தொப்பிகள் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னென்னா காகிதத்தின் பரப்பு பை ஒரு தொப்பியின் பரப்பு. இதை வச்சு தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், எத்தனை தொப்பிகள்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஈக்குவல் டு அந்த ஃபார்முலா போட பார்க்கலாம். காகிதத்தோட மொத்த பரப்பு எவ்வளோ கொஷின்லேயே கொடுத்துருப்பாங்க எவ்வளோன்ட்டு 5720 சதுர சென்டிமீட்டர்னு. அப்போ அதை அப்படியே போட்டுக்கலாம். இங்கே எவ்வளோ 5720 பை ஒரு தொப்பியோட பரப்பு எவ்வளோ இருக்கான கண்டுபிடிச்சோம் 1430/7. அடுத்த ஸ்டெப் பாருங்க. இந்த 5720 அப்படியே வச்சுங்க. இந்த 1430 அப்படியே இங்கே மேலே வந்து என்னவோ இப்போ டிவைடில் இருக்க வகுத்தல்ல இது அப்படியே இங்கே வந்து என்னவோ பெருக்கலாம் மாறுமா, அப்படி இங்கே தலைகீழாக மாறும். புரியுதுங்களா உங்களுக்கு? 1430/7ன்றது 7/1430 மாறும். ஓகேங்களா? இப்போ ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணுங்களா, 0 கேன்சல் ஆகிடுமா? அப்போ 572 × 7 எவ்வளோ போடுங்க. 572 × 7 7 2 14 4 மீது 1 7 49 50 50 0 மீதி 5 7 5 35 5 40 அப்படியே போடுங்க. 4004. நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஈக்குவல் டு அது ரெண்டுத்தையும் பெருக்கின வேல்யூ 4004 கீழே இருந்து 143. இப்போ இதை வகுத்தா நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா 28ன்னு ஆன்சர் கிடைக்கும். அப்போ மொத்தம் நம்ம அந்த பொண்ணு தயாரிக்கிற தொப்பிகள் எவ்வளோ 28 தொப்பிகள். லாஸ்ட்டாக எடுத்து எழுதிடுங்க. எனவே 5720 சதுர சென்டிமீட்டர் பரப்புள்ள காகிதத்தை பயன்படுத்தி 28 தொப்பிகள் தயாரிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.